இன்னைக்கு ஸ்வீட்டான ஒரு பொங்கல் ரெசிபி பண்ண போகிறேன். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாகவே பண்ணிடலாம். குக் வித் கோமாளியில் சிவாங்கி பண்ண கல்கண்டு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் லைட்டாக வறுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணலாம். இது கூட 1/2 கப் பச்சரிசியும் ஆட் பண்ணுறேன். அரிசியும் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 கப் பால், 1/2 கப் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வைக்கலாம். ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி வச்சு வேக வச்சிடலாம். குக்கர் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் வெந்துடுச்சான்னு ஓப்பன் பண்ணி பாருங்க. அரிசி பருப்பு நல்லா வெந்திருக்கு. லைட்டாக கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. மறுபடியும் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு இனிப்புக்காக 1/2 கப் கல்கண்டு ஆட் பண்ணுறேன். கூடவே 1/2 கப் பாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பொங்கல் எப்போ பண்ணாலும் அது பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இல்லைன்னா அது ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாகிடும். கல்கண்டெல்லாம் கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருந்ததுக்கப்புறம் நம்ம நெய்யும் முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணலாம். ஒரு சின்ன பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நெய் சூடானதும் இதில் கொஞ்சம் முந்திரி வறுக்கலாம். முந்திரி இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம திராட்சை போடலாம். திராட்சை எங்கள் வீட்டில் ரொம்ப யாருக்கும் பிடிக்காது. அதனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி நல்லா பொன்னேரம் ஆகி திராட்சை நல்லா உப்பி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் நம்ம வறுத்து வச்சுருந்த நெய் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் நம்ம சுவையான கல்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்வீட் ரெசிபி, பொங்கல் ரெசிபி, குக் வித் கோமாளியோட ரெசிபிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலைன்னா அதோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த ரெசிபிஸும் போய் பாருங்கள். அவ்வளவுதான், ரொம்ப சுவையான கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு நல்லா குக் வித் கோமாளி ரெசிபி நம்ம சேனலில் ட்ரை பண்ணலான்னு கீழே காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணால் நான் புது வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.